எனக்கு மேல இருக்கிறவன் என்னை கீழ்சாதின்னு பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பார்ப்பனர்கள் என்னை கீழ்சாதி என்று பார்த்தால் பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஆனா அவன் கீழ்சாதி தான் நடத்துறான். அதனால தான் கருவறைக்குள்ள நுழைவிடாம தடுக்கிறான். நீ கற்ற கோயிலுக்குள்ள நீயே உடல் உழைப்பு, வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, கல்லறுத்து, மண் வெட்டி, மணலில் கலந்து, சிமெண்ட் குழப்பி நீ கட்டி முடிக்கிற கோவிலுக்குள் தீட்டு கழித்து விட்டு அவன் போய் உட்காந்துக்கிறான். போன வெளியே நிற்கிறான். நீ மன்னாதி மன்னன், ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, பாண்டிய வம்சம், சேர வம்சம், சோழ வம்சம் எல்லாம் வெளியே போய் பேசிக்கிறா. இங்க உள்ள வராத, இந்த வம்சங்களை பேசுற தொலைச்சிருவான்றான். அவன்கிட்ட சரிகி சாமி வெளியே வந்துருக்கிறான். அவன் சகோதரன் நான் உன்னோட மேல் சாதிக்கிறான். மன்னாதி மன்னனாக இருந்தாலும், மன்னனுடைய பெண்டாட்டி மகாராணியாக இருந்தாலும், ஆள் வேல் எல்லாவற்றையும் கொண்டு போனா கூட மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல தான் நிற்க முடியும். தேர உள்ள போன